அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க? இப்ப நம்முடைய பிள்ளைகள் இடத்துல ஏற்படக்கூடிய அபியூஸ்னால ஸ்டேஷன்ல போயிட்டு இன்னார் மேல என்ன பண்றான், கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அப்ப ஸ்டேஷன்ல போலீஸ் என்ன பண்றாங்க, அவர் பெரிய ஆளு, அவர் இந்த போஸ்ட்ல இருக்கார், இல்ல இந்த இடத்துல இருக்காங்க, நீங்க சரியான எவிடன்ஸ் இல்லாம எந்த ஒரு சோர்சஸ் இல்லாம அவர் மேல கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் நாங்க எடுக்க முடியாது அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி ஒரு சைல்டு அபியூஸ் நடக்கப்பட்டிருக்கு, நம்முடைய பெண்ணுக்கு கொடுமை ஏற்பட்டிருக்கு, அந்த பெண்ணுடைய விஷயத்துக்கு நீதினு போனா அவங்க அந்த கேஸுக்கு எஃப்ஐஆர் கூட போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா என்ன செய்யுது? அதாவது சைல்ட் ப்ரொடெக்ஷன், அந்த குழந்தைகள் பாதுகாப்புடைய விஷயத்துல 215 சட்டத்தின் படி பிரிவு 8ல செக்ஷன் 8ல கே நீங்க என்ன பண்ணலாம், இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு, பாதிக்கப்பட்ட பிள்ளைய பாருங்க, நாங்க நேரடியா வந்திருக்கோம், அதை வச்சு போலீஸுக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஆர்டர் போடலாம். அதே சமயத்துல கேக்கு அடுத்து 8ல எல்ல ஜுனியர் போர்டு அதுக்கான கமிட்டின்னு அந்த கமிட்டியில இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டை வச்சு நம்ம எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம். நிறைய பேர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது அது எதுன்னு சொன்னாங்கன்னா, நீங்க ஒன்னும் பண்ண தேவையில்லை, கோர்ட் மூலம் டைரக்ஷன் வாங்கி அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டேன்னு போலீஸ் முதற்கொண்டு என்ன பண்ணலாம், சத்தீஸ்கர் கேஸ்பாங்க, அதை வச்சு அவருடைய பதவியுடைய விஷயத்துல எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து இருந்தாலும் அதற்கான ஒரு தண்டனையை நீங்க கொடுக்கலாம். ஏன்னா நம்முடைய விஷயத்துல பொறுத்த நீதிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம காவல் நிலையத்தையும் சரி நீதிமன்றத்தையும் சரி அணுகிறோம். அந்த விஷயத்துல பொறுத்த இதெல்லாம் என்னது, நமக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய சட்ட திட்டங்கள்.